பாருங்கள். கனடாலேருந்து வந்துக்கிறோம். ஒன்றாக வந்து அதுக்கும் கூடுதலாக சுரங்க வாசல் இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழா எப்படி இடம்பெற்றது என்பதுதான் இந்த ஒரு காணொளி. இப்பொழுது நாங்கள் தீர்த்தக்கரையிலே நிற்கிறோம். இப்பொழுது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து அந்நிலவாக ஒரு 4 அல்லது ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் சுவாமியை தாங்கிட்டு குளிலே தாங்கி அப்படியே பக்தர் வெள்ளத்திலே ஓடி ஓடி கொண்டு வந்து இங்கே மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து அடலவாக நகுலேஸ்வரம் ஆலயம் இருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக 2 ஆலயங்களுடைய சுவாமியும் ஒன்றாக சேர்ந்து இந்த புனித தீர்த்தத்திலே வந்து நீராடுவார்கள். ஏராளமான அடியவர்கள் வருவார்கள். அது மட்டும் இல்லை, கிரிமலை நகுலேஸ்வரத்தில் வந்து இன்றைய தினம் ஆடி அமாவாசை தினம் என்றதால பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் வருவார்கள். இந்த அற்புத காட்சி எப்படி இடம்பெறுகிறது, எப்படி சமுத்திரத்திலே இந்த தீர்த்தத்திலே எப்படி இடம்பெற்றது என்கின்றதால் இந்த ஒரு காணொலி விதிர யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. பக்தி கோஷங்களோட அடியவர்கள் செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தீர்த்தமாடுவதற்காக சுவாமி சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஏராளமான அடியவர்கள் ஆடி அமாவாசைக்காகவும் இந்த வீதி வழியாலேயே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து பகல் காட்சி. கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே சுவாமியை தொழிலை தாங்கி கொண்டு பக்தியோடு செல்வார்கள். இப்பொழுது அந்த பிரம்மாண்ட கடலை நோக்கி சுவாமி செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாவைக்கந்தா போற்றி. இன்றைய தினம் ஆடி அமாவாசை தினமாகிய நன்னாள், அதாவது மாவைக்கந்த பெருமானுடைய மகோற்சவத்தின் கொடியேற்ற மகோற்சவத்தின் 25ஆம் நாள் மகோற்சவமாகிய தீர்த்த திருவிழாவும் அவருடைய உற்சவத்திலே 27ஆம் நாளாகிய தீர்த்த திருவிழாவும் என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்னும் 4 திருவிழாக்கள் மிகுதியாக இருக்கின்றது. மாம்பழ திருவிழா, கப்பல் திருவிழா, பூங்காவன திருவிழா, வைரவர் மடை ஆகிய திருவிழாக்கள் இன்னும் நாளையிலிருந்து மிகுதியாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த புண்ணிய பூமியிலே, அதாவது கண்டகிரி தீர்த்தத்திலே எம்பெருமான் தீர்த்தமாடுவதற்கு வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது கீரிமலையை நெருங்கிய இந்த வேளையிலே எம்பெருமான், அதாவது அபிடக பெரியனாகிய மாவைக்கந்த பெருமானுடைய பெரும் அபிடேகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்றைய தினம்தான் விசேட அபிடேகங்கள், தீர்த்த உற்சவம், தீர்த்த அபிடேகம் இங்கே நடைபெற இருக்கின்றது. ஆகையிலே இந்த கண்டகிரி தீர்த்தம் என்று சொன்னால் இங்கே இந்தியாவிலே உள்ள காசிக்கு நிகராக புண்ணியங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய இந்த தீர்த்தம் நகுலேஸ்வர பெருமான் என்னுடைய கிரிமுகம் தீர்த்த நகுலமா முனிவரும், அதாவது சோழ இளவரசியாகிய மாரதப்பிரவலியினுடைய குன்ம நோயின் தீர்த்தவடியினாலே இந்த தீர்த்தத்துக்கு இன்னும் மகத்துவமாக காணப்படுகின்றது. ஆகையிலே இந்த பாவ புண்ணியங்களை நீக்கக்கூடிய வகையிலே உலகிலே, அதாவது பல தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் இருப்பினும் இலங்கையிலே முதன்மையான தீர்த்தமாகவும் இங்கே போற்றப்படுகின்றது. இதற்கு அடுத்தாக பல, அதாவது 3 தடவைகள் பெருமானுடைய சன்னிதானத்திலே தீர்த்தங்கள் நடைபெறும். மாசிமகம், ஆடியமாவாசை, மகா சிவராத்திரி போன்ற புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நன்னாளிலே எம்பெருமான் தீர்த்தமாடுவது வழமை. அதற்கு நாங்கள் இங்கே மாவைக்கந்த பெருமானும் அத்தோடு நவுலாம்பியா சமேத நவுலேஸ்வர பெருமான் கடற்கரை
முத்துமாரியம்பாள் போன்ற மூர்த்திகள் இங்கே இன்றைய தினம் ஆடி அமாவாசை நன்னாளிலே எழுந்தர இருக்கின்றார்கள். எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலிப்பது மட்டுமின்றி இந்த புண்ணிய கைங்கரியங்கள் ஆகிய இந்த நல்ல நாளிலே எதிர்க்கடன் தீர்ப்பதற்கும் உகந்த நன்னாளாக இங்கே காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த ஆடி அமாவாசை நன்னாளில் இறந்தவருடைய தர்ப்பணமாகிய இந்த பிதிர்க்கடன் தர்ப்பணம் இங்கே முக்கியத்துவமாக விளங்குகின்றது. மாவட்டபுரத்தில் இருக்கிற உயரமான மலை என்று இந்த பகுதியை சொல்லலாம். இது சரியான உயரமான இடம். இந்த இடத்தினூடாக இப்பொழுது மாவட்டபுரம் கந்தசாமியார் செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமன்றி 1000 வருஷத்துக்கு மேலே ஆலயம் 31 அப்பொழுது இருந்து கடலிலே தீர்த்தம் ஆடுகின்ற அந்த நிகழ்வு இடம்பெறுகிறதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் நிற்கிற வீதி சிவசுப்பிரமணியம் வீதி. சிவனும் சுப்பிரமணியரும் இணைகின்ற வீதி. அதாவது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், கீரிமலை நகுலேச்சரம் சிவனும் மாவட்டபுரம் கந்த சுவாமியாரும் இன்றைய தினம் ஒன்றாக இணைவார்கள். இரண்டு தெய்வங்களும் இணைகின்ற வீதி என்றபடியால் சிவசுப்பிரமணியம் வீதி என்று சொல்லி இந்த வீதி அழைக்கப்படுகிறது. வீதியால் செல்லுகின்ற பொழுது ஏராளமான அடியவர்கள் வணங்குகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலை இருக்கின்ற பகுதி. இது அப்படியே பள்ளம், சுண்ணாம்புக்கள் தோன்றிய பகுதிகள். கீழே காடு அப்படியே வளர்ந்துருக்குது. மாருதபுரபிகவல்லி துறைமுகத்தில் இறங்கி இங்கே தான் கீழ்மலைக்கிட்ட சுரங்கம் தோண்டி, சுரங்கத்தில் இருந்து பல்பால்பிரை என்று சொல்லி சொல்கிறது. சுரங்கம் தோண்டி மாவை கந்தபெருமானை வழிபடுறதுக்காக கீழே சுரங்கத்துக்குள்ளால் வந்ததாக வரலாறு இருக்குது. இன்றைக்கு ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சீமன் சக்திக்கு அகழ்வில் 45 அடி கீழே அந்த சுரங்கம் வெளிப்பட்டு 3-4 மாதம் அந்த சுரங்கம் அப்படியே இருந்து ஆக்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கிறார்கள். திரும்ப அதை மூடி விட்டார்கள். அந்த வாசல் இப்பொழுதும் கீரமலை கடற்கரையில் போய் பார்த்தால் தெரியும். பெரிய அகண்ட வாய் மாதிரி அந்த சுரங்க வாசல் இருக்கின்றது. மாவட்டபுரம் கந்தசாமியிலே கோயிலே அங்கு வபால்பிரை என்று சொல்லப்படுகின்ற அந்த சுரங்கம் வெளிப்பட்ட இடமும் இன்றைய குமாரபுரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே இப்பொழுதும் பார்க்கலாம். எல்லாம் மூடி போய் பத்தையாக இருக்கின்றது. மேற்கொண்டு விவரங்கள் இடையிடையே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இவ்வாறு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்திலே இப்பொழுது 2 சுவாமிகளும் இன்னும் சந்திக்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே அங்கே நகுலேச்சர பெருமானுடைய அந்த உயர்ந்த ராஜகோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அருகிலே வந்துவிட்டோம். இந்த வேளையிலே இப்பொழுது கீரிமலை நகுலேச்சர பெருமான், கடற்கரை முத்துமாரி அம்மன், அதுபோல மாவட்டபுரம் கந்த சுவாமியார் 3 தெய்வங்களும் இப்பொழுது இணைய இருக்கிறார்கள். இங்கே மங்கள வாத்தியங்கள் முழங்க இப்பொழுது முதலாவது கட்டமாக அங்கே மாவட்டபுரம் கந்த சுவாமியார் வந்து கொண்டிருக்கிற அந்த அரிய அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஏராளமான அடியவர்களுக்கு தெரியாது. 3 தெய்வங்களுக்கும் இன்றைய தினம் ஒன்றாக சந்தித்து அந்த தீர்த்த உற்சவம் சமுத்திரத்திலே கடலிலே இடம்பெறும். இப்பொழுது இந்த இடத்திலே, அதாவது ஆலயத்தினுடைய கீரிமலை நகுலேச்சர பெருமானுடைய வடக்கு பிரகாரத்திலே இப்பொழுது இந்த இடத்திலே அங்கே அனைத்து தெய்வங்களும் ஒன்றாக சங்கமிக்க இருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே நகுலேச்சர பெருமான் வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்கள் இந்த அற்புத காட்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சமுத்திரத்தை நோக்கி இப்பொழுது கடலினை நோக்கி எம்பெருமான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். பாருங்க இவ்வளோ பெரிய காளை மாடனை பாருங்கள். இப்பொழுது வரிசையாக அப்படியே முன்னாலே நகுலேஸ்வர பெருமான், அங்கே விநாயக பெருமான், அங்கே மாவட்டபுரம் கந்தசுவாமியார், அங்கே சிவபெருமான், அங்கே முருகப்பெருமான் என இந்த இடத்திலே பக்தர்கள் புட்டை சூழ நிற்கிற இந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்கள் இந்த காட்சியை இன்றைய தினம் கண்டு கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஜம்புகோளப்பட்டினம் அப்படியே போனால் 8 கிலோமீட்டர் அங்கே செல்லலாம். ஜம்புகோளப்பட்டினத்துக்கு பாருங்கள் எவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற பாருங்கள். இங்கே ஏராளமான அடியவர்கள் இந்த அருட்காட்சியை அங்கே கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே நகுலேஸ்வர பெருமானுடைய அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கடலை நோக்கி எம்பெருமான் அங்கே மெதுவாக திரும்பி செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அந்த காளை மாடு இப்பொழுது முன்னாலே வந்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்கள். காலை அன்னளவாக ஒரு 6 மணிக்கு மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பெருமான் இப்பொழுது நேரம் 7 மணி 30 நிமிடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து திடீரென்று உள்ளே வந்துட்டுது. என்று சொன்னால் அன்றைக்கு ஏராளமான அடியவர்கள் வருவார்கள் பாருங்கள். எல்லோருமே வந்து இப்பொழுது கீரிமலை கடற்கரைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் இன்றைய தினம் ஆடி அமாவாசை. அங்கே கிரிகைகள் வந்து கடற்கரையில் இடம்பெறும். இப்பொழுது 2 மிகப்பெரிய பழமையான ஆலயங்களினுடைய மூர்த்திகள் வெளிவீதி உலா வந்து இப்பொழுது கடற்கரைக்கு செல்லுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான அடியவர்கள் முருகப்பெருமானை வணங்குற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மாண்டமான அந்த கீரிமலை புனித தீர்த்தக்கரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இன்னும் சற்று நேரத்தில் அற்றிய காட்சிகளை, அதாவது பார்க்காத வரலாற்று சிறப்புமிக்க காட்சிகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்பொழுது அந்த புனித நீரை மிக அருகிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஒவ்வொரு சுவாமிகளும் இப்பொழுது மக்கள் வெள்ளத்தின் மத்தியிலே படையெடுத்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சி. இங்கே பார்த்தால் பிதிர்க்கடன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஒன்றாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வருடத்தில் ஒரு முறை இந்த காட்சியை வந்து பார்க்கலாம். அங்கே அடியவர்கள் புனித தீர்த்தத்திலே இப்பொழுது நீராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்த்தத்திலே தான் இப்பொழுது சிவபெருமானும் முருகப்பெருமானும் துர்க்கை அம்பாளும் இப்பொழுது தீர்த்தமாடுவார்கள். தீர்க்கடன்களை நிறைவேற்றுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இப்பொழுது சிவபெருமான் கீரிமலை நகுலேஸ்வரத்தான் இப்பொழுது சமுத்திரத்துக்கு அருகிலே வந்துவிட்டார். பாருங்கள், இப்பொழுது முருகப்பெருமான் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். சுற்றி வர கடல், அங்கே எம்பெருமான் தீர்த்தமாடுகின்ற அந்த புது காட்சியை இன்னும் சற்று நேரத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். இப்பொழுது அந்த தீர்த்தமாடுவதற்கு முதல் இங்கே பூஜை பொருட்கள் எல்லாமே இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது.
இப்பொழுது எம்பெருமான் தீர்த்தமாட இருக்கிறார். அங்கே உபயோகாரர்களுக்கு சங்கல்பம் செய்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமன்றி இன்னும் சற்று நேரத்திலே அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இங்கே அனைத்து தெய்வங்களும் வரிசையாக நிற்கின்ற காட்சியும் ஏராளமான அடியவர்கள் இந்த அருட்காட்சியை காண்பதற்காக இந்த இடத்திலே பக்திபூர்வமாக நிற்கின்ற காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கே மாவட்ட உறவு சுவாமியார் இப்பொழுது புனித கடல் தீர்த்தத்திலே இப்பொழுது இறங்க இருக்கிறார். எம்பெருமான் அங்கே தீர்த்தமாடுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கும்ப நீர் ஊற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
தீர்த்தம் ஆடியதுக்கு பிறகு அந்த புனித நீரை தலையிலே தெளிக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அடியவர்கள் அந்த தீர்த்தத்தினை எடுத்து செல்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அடியவர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே எம்பெருமான் தீர்த்தம் ஆடியதற்கு பிறகு இடம்பெறுகின்ற அந்த பூஜைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், வரிசையாக அங்கே ஒவ்வொரு தெய்வங்களும் நிற்கின்ற தருணம். இந்த தருணத்திலே நாங்கள் மாவட்டம் ஸ்ரீ கந்தசுவாமி அவர்களையும் கந்தசுவாமியாரையும் நகுலேஸ்வர பெருமானையும் ஒன்றாக தரிசிக்கலாம். காளி அம்பாளையும் நாங்கள் ஒன்றாக தரிசிக்கலாம். நகுலேஸ்வர பெருமான் ரிஷப வாகனத்திலே வெளிவீதியுலா வந்திருக்கின்ற அந்த காட்சியும், அங்கே முருகப்பெருமான் வெள்ளி மயிலிலே வெளிவீதி உலா வந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியும், ஏனைய தெய்வங்கள் அங்கே வெளிவீதி உலா வந்திருக்கின்ற அற்புதமான காட்சியும், அங்கே துர்க்கை அம்பாள் சிங்க வாகனத்திலே வெளிவீதி உலா வந்திருக்கின்ற அந்த காட்சியையும் நாங்கள் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த சமுத்திர தீர்த்தத்திலே எவ்வாறான விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே தந்தையை இழந்தவர்களுக்கான அந்த கிரியைகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆத்மா சாந்தி மோட்ச பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி ஆலய குருக்கள் கூறுவது கேட்கின்றது. ஏராளமான பக்தர்கள் இணைந்து இவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வருஷத்தில் ஒரு முறை வந்து இப்படி ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான நிகழ்வுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே புனித கேணி இருக்கிறது, நகுலேஸ்வர கேணி. அங்கேயும் அடியவர்கள் குளிக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு ஏராளமான அடியவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கின்றார்கள். முதலாவது நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கின்றீர்கள், அந்த காரணம் என்ன? அடியவர்களும் ஏராளமானவர்கள் என்று கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதுக்குரிய காரணம் என்னென்று கூற முடியுமா? இப்போ இன்றைக்கு அப்பாவின் நினைவை ஒட்டி இந்த கிருத்தியம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதுதான் கூடுதலாக கிரிமலைக்கு வருகிற எல்லாரும் அப்பாவின் நினைவுக்குத்தான் இந்த ஆடிய மாதத்துக்கு வர்றது. அதே நேரத்தில் இன்று மாவட்ட கன்சாலும் தீர்த்தம் என்ற முறையில் அதுக்கும் கூடுதலாக தீர்த்தமாடுறதுக்கும் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒவ்வொரு வருஷம் மாறினீங்களா? ஓ இப்போ இனி ஐயருக்கு வெள்ளுக்கரைச்சி தோஞ்சிட்டு போகிறோம். இனி போய் ஐயரடியில் இனி அப்பா நினச்சி அதுகளுக்கு கொடுத்து அதுகள் செய்ய போகும். ஒரு கிரியைக்கு தட்சணை எவ்வளோ ஐயா கொடுக்குறீங்க? அது பொதுவாக எவ்வளோ ஆண்டு இல்லை, பொதுவாக அவரவர் விருப்பத்தை தான் அவர்கள் இருக்கிறார்கள். அது இன்னும் கட்டாயம் ஆண்டு இல்லை. மற்றது இது கொடுப்பேன் உணவுகள், அந்த மரக்கறிகள். சில பேர் தானம் கொடுப்போம். அது அவரவற்ற மரத்தை பொறுத்து தானம் கொடுத்து நாங்கள் அளவட்டி. நன்றி நன்றி ஐயா. ஐயா என்னுடைய சேனலும் பார்க்குறவரா. நன்றி ஐயா, சந்தோஷம். அப்படியே இப்பொழுது ஏராளமான அடியவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய வெளிநாட்டு உறவுகளும் இந்த இடத்திலே வந்திருக்கின்றார்கள். அவருடைய சின்ன ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓமம், நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன என்ன விடயத்துக்காக இது எங்களுடைய அப்பாக்கள் அந்த நாளையிலே எங்களுக்கு தெரியக்கூடிய கூடியந்து விட்டுட்டு தாங்கள் தங்களோட தகப்பனுக்கு செய்த விஷயத்தை நாங்களும் செய்கிறோம். அவ்வளோதான். இதில் உணர்ச்சி பூர்வமாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தந்தையை தாக்கி கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். காசு இன்றைக்கு வேற நாளைக்கு போகும், சரியோ? ஆனால் இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் வராது. கடல் கடந்து வந்திருக்கிறீங்க, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? டொரண்டோ, கனடாலேருந்து வந்துக்கிறோம். பெரிய 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 சந்தோஷம் 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 சந்தோஷம். நன்றி நன்றி. இங்கே ஏராளமான விடயங்கள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஆடி அமாவாசை, பிதிர்களுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசையும் தை அமாவாசை, புரட்டாதி அமாவாசை, மாலையபட்ச அமாவாசை மூன்றும் பிதிர்களுக்குரிய இன்றியமையாத நாள். அந்த வகையில்
இன்றைக்கு இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் எனது தாயாரது சிரார்த்த தினத்தையும், அதாவது நம்ம தாயார் மோசம் போனது இந்த ஆடி அமாவாசை தினம், அந்த வகையில் தாயாரது சிரார்த்த தினத்தையும் தந்தையாரது பிதற்கடனை நிறைவேற்றுவதற்காக ஒரு தடவை ஒரே நாளில் ரெண்டும் சமண காலத்தில் நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். அந்த வகையிலே எமது தாயாரது அந்தியஷ்டி கிரிகை 83ஆம் ஆண்டு இந்த கீரிமலை புண்ணிய கஷேத்திரத்தில் நடந்தது என்ற நினைவு கூர்ந்து அதன் பின்னர் யுத்த சூழ்நிலையில் அதெல்லாம் அற்று போயிட்டது. இன்றைக்கு வந்து பார்த்து அந்த பழைய நினைவை மீட்டி இன்றைக்கு இந்த சிவபெருமான், மாவட்டபுரம் கந்தபெருமான், விநாயகர் எல்லோரும் இன்றைக்கு வந்து தங்களுடைய தீர்த்தமாடி அருளல் தொழிலை மேற்கொண்டு நேற்றைய தினம் தேருற்சவத்தில் மும்மரங்களை நீக்கி இன்றைக்கு அருளல் தொழில், அதாவது சமுத்திரத்தில் தங்களுடைய எல்லாத்தையும் போக்கினோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் வந்து எல்லோரையும் பார்த்தது, தீர்த்தமாடியது, பங்கு பற்றியது மிகவும் ஒரு கொடுத்து வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக கருதுகிறேன். மேலும் இந்த நமது உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களில் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற தொழில். அந்த வகையில் நேற்றைய தினம் அழித்தல், இன்றைக்கு அருளல் இடம்பெறுகிறது. இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் இன்றைக்கு நடராஜ பெருமானோட இன்றைக்கு எருது வந்து இன்றைக்கு சிவன் கோயிலில் கீரிமலை நவலட்சத்தில் தீர்த்த இதில் வந்து இடம்பெற்றது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சிவனும் உமாதேவியாரையும் பார்த்தது உள்ளம் பூரித்து, உள்ளம் மகிழ்ந்து, இவ்வாறான ஒரு நெகிழ்ந்து இவ்வாறான ஒரு கொடுப்பனவு கிடைத்தது எனது வாழ்க்கையில் கிடைத்த பெரும் புண்ணியமாக. இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் இன்றைக்கு மாரத புரவிக வள்ளின்ற புரவிக வள்ளிக்கு இன்றைக்கு தனது குதிரமுகம் நீங்க பெற்ற ஒரு புண்ணிய கஷேத்திரம் கண்டகை தீர்த்தம். அந்த வகையில் இந்த ஒரு சமுத்திரத்தில் இது இடம்பெறுவது மிகவும் சிறப்பான. தன்னுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு சில விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி ஐயா, சந்தோஷம். இந்த நேரத்திலே தீர்த்தமாடியதற்கு பிறகு எம்பெருமான் அங்கே அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடியவர்கள் எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே தீபம் பாடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல விடயங்கள் இன்றைய தினம் இந்த தீர்த்த உற்சவத்தோடு பார்க்காத பல விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவ்வாறு இலங்கையிலே இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலே 13ஆம் தேதி ஆடி அமாவாசை, அதாவது நாளைக்கு அங்கே சூரிய கிரகணம் என்பதாலே நாளைக்கு என்பதை அறிவித்திருக்கின்றார்கள். வணக்கம், நில்லுங்க வார. எனவே தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அதிகாலை 12-15 மணி அளவிலே, அதாவது நள்ளிரவு தாண்டி சந்நிதி முருக பெருமானுக்கு கொடியேற்றம், அனைத்து காட்சிகளும் அனைத்து ஆலய விஷயங்களும் என்னுடைய யூடியூப் தளத்தில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வித்தியாசமாக காணொலி எடுப்பேன். ஏதும் பிழைகள் இருந்தால் கருத்துக்களை தெரிவிங்கள். அடுத்த காணொலியுடன் நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடன். நன்றி உறவுகளே.